உனக்கு என்னதாப்பா பிரச்சனை? பேசாம உங்க அம்மா சொல்ற மாதிரி கல்யாணம் தான் பண்றது. நான் என்ன வேணாம் நான் சொல்றேன். எம்மா தான்டா பொண்ணு பாக்குறது, எதுவும் செட் ஆகவே இல்லை. ஓ, அப்ப நீயும் உங்க அம்மாவும் டவுனுக்கு போறேன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கதான் போயிட்டு வரீங்களா? ஐயோ எப்பா சாமியே, உங்ககிட்டயா சொன்ன? டா ஆலிந்த ரேடியோ ஊர் பூரா டமரஸ்ட் போடாத. லஞ்சம் புடி போ. ஆமா, அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சு? இப்படிதான்டா போன மாசம் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போனப்ப. என்ன உள்ள ஒரே புகையாகுது. உங்களுக்காக கிச்சடி பண்ற பொண்ணு அதான் புகையாகுது. கிச்சடிக்கா எம்மா அளப்பற இருங்க நான் போறேன். அட நீ ஒண்ணு கிச்சடி போயமா புகை வர்றதா என்ன? கல்யாண பொண்ணு எப்பயுமே வானல்ல எண்ணெய் இருக்கும்போது தண்ணி ஊத்தக்கூடாது. அவ்வளவுதான் புடி. இதுக்கு போய் மாலப்பற அவ்வளவுதான்மா கிச்சடி. அட அதை எப்படி பரவாயில்லன்னு விட முடியும்? எப்ப பாரு பொம்பளை கூட உட்காந்துருந்தா சமைக்கிற எண்ணம் தான் வரும். அப்படியா பண்றான்? பாத்தியா பகல்லையே போறத நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு. இப்ப பாரு எப்பா ஊர் வம்பு நமக்கு இருக்கு. அப்படிப்பட்டவங்க கிடையாது இந்த கல்யாணம். நீ ஏன் அப்படி பண்ற? என்னடா பண்ண சொல்ற? எனக்கு கீரை பூரா ஃப்ரெண்ட்ஸும் பொம்பளைங்க தான். அவங்க தான் என்கிட்ட பேசுறாங்க. இந்த ஆம்பளை பசங்க பூரா என்னை கிண்டல் பண்றதுல தான் இருக்கிறானுங்க. இப்படிதான் ஒரு வாட்டி பொண்ணு பார்க்க போனப்ப ஐ கல்யாணக்கா புறா புறா சைக்கிள் புறா. ஏய் அவங்க அம்மாடா இன்னும் ஓடியாரான். என்னடா கிண்டல் பண்ணானுங்களா? ஏய் பேலிகா இங்க வா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாமா. புறா வாங்க போய் அக்கா படிக்க மக்களை பாரு. உட்கார் வா. வணக்கம் வணக்கம். வணக்கம். டேய் வந்தமோ பொண்ணை பார்த்தோமோன்னு இருக்கணும். போன வாட்டு மாதிரி சமைக்கிறான் அது இதுன்னு. சும்மா இருமா, அது எப்படி பண்ணுவாங்க? சும்மா உட்கார். டேய் பொண்ணு வந்துருச்சுடா, போட்டு பாருடா. மாப்பிள்ளை பொண்ணு நிம்மதியா பார்க்க மாட்டாரு. அம்மா வைக்கமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டேய் பொண்ணை பாடுறா பாடுறா. தினம் பொண்ணு சாப்பிட்டுக்குது. டேய் கல்யாணம் என்னடா பண்ற? பயமா இருக்கு, கட்டத்தோடா. புடவை எப்படியம்மா கட்டுவாங்க? புடவை கட்டினா அப்படியே சுங்கு சுமாலாலே வர்றதுல இப்படியா ஒழுங்கு இல்லாம கட்டுறது. இப்ப எப்படி கட்டுறது நான் சொல்றேன் பாரு. இப்படி கட்டணும். அது அவன் கூத்துல புடவை கட்டுறான்ல, அதனால அப்படி பண்ணிருப்பான். அட அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணுங்கிற? கூத்துல ஆடுறதுக்காக அங்கேயும் கட்டி காட்டுறதா என்ன? உன் பொண்ணை பார்க்க வரவன் அப்படி பண்ண உன் பொண்ணை கொடுப்பேன் நீ? கொடுக்க மாட்டேன்தான். அதுக்குன்னு நம்ம கல்யாணம் போய் இப்படி சொல்றதா என்ன? ஆனா அவன் பண்றதெல்லாம் அப்படி. உன் வீட்டுல ஒரு ஆம்பளை புள்ளைக்குது, அது என்ன ஆடுது? மட்டை எடுத்துன்னு போது கபடி கோட்டி புல்லு பொம்பரம் கோலின்னு ஆடுது. ஆனா என் வீட்லயும் ஒண்ணுக்கு இத அது என்ன தெரியுமா ஆடுது? ஒரு 5-6 பொண்ணு 4 1 2 3 4 இப்படி எல்லாம் கை சேர்ந்து என்ன ஏமாத்திட்டு போடான்னு பாக்குறீங்க. டேய் இந்த கல்யாணம்லாம் எங்கள் அம்மாவுக்கோசரம் தான்டா. எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. எங்கள் அப்பா செத்ததுலேருந்து என் மனசில் ஓடினுங்கிறது ஒன்று தான். எனக்குன்னு சொந்தமாக ஒரு ஜமா இருக்கணும். அது எங்கள் அப்பா ஆரம்பித்த இந்த ஜமாவாக இருக்கணும். என்ன பொண்ணு